ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் நன்மையும் பெருகுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு நாம் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். கடந்த நாளிலே கேட்டதனுடைய தொடர்ச்சியே, ஆனால் வித்தியாசமான ஒரு தலைப்பிலே கடந்த நாளிலே நாம் பார்த்தோம். நாம் அவரை காணாவிட்டாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். காணாவிட்டாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை காணாவிட்டால் அவர் கூடவே இருக்கிறார். அதற்கு அவர் கூடவே இருக்கணும்னு சொன்னால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவினுடைய சம்பவத்தை நான் உங்களுக்கு அடிப்படையாய் வைத்து பிரசங்கித்தேன். பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு காரியம்தான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட அவர் அக்கினி சூளையிலே உலாவினார். அவர்கள் கண்கள் கண்டதோ இல்லையோ, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அதை கண்டார். பிரைஸ் தி லார்ட். அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் மெயின். அவன் நிறுத்தி வைத்த அந்த விக்கிரகத்திற்கு அந்த அடிமையாக அவர்கள் அதை விழுந்து வணங்கவில்லை, அதற்கு அடிமையாகவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா அந்த உலகத்தில் நிறைய விக்கிரகங்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் போராடுகிற விக்கிரகங்கள். விக்கிரகம் என்று சொன்ன உடனே கைகளினால் செய்யப்பட்ட ஏதோ ஒரு சொரூபத்தையோ ஒரு பிம்பத்தையோ மாத்திரம் குறிக்கவில்லை. வேதவசனம் சொல்லுகிறது, ஆமீன், பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. திரவியாகிரகம் என்று வரையினது ஒரு விக்கிரக ஆராதனையான. பிரைஸ் தி லார்ட். அப்போ அது போல பல விக்கிரகங்கள் நமக்கு உண்டு இந்த நாளிலும். சிலருக்கு ஜாதி ஒரு பெரிய விக்கிரகம், அதற்கு அடிமையாக இருப்பாங்க. சிலருக்கு கலர், அவங்க அழகு ஒரு பெரிய விக்கிரகம், அதற்கு அடிமையாக இருப்பாங்க. சிலருக்கு வீட்டில் இருக்கிற சொத்து சுகம் அந்தஸ்து படிப்பு, சிலருக்கு நான் அவ்வளோ படிச்சிருக்கேன், எனக்கு அவ்வளோ சொத்து இருக்குது. இப்படி பல விக்கிரகங்களுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் உண்டு. பதவிகளுக்கு இன்னைக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் உண்டு. பதவிகள் நிறைய பேருக்கு ஒரு விக்கிரகமாக காணப்படுகிறது. அந்த பதவி வந்த உடனே ஐயோ நாங்கள் அவர் மேனேஜரு இல்லைன்னா அந்த எம்எல்ஏ எம்பி அப்படின்னு கலெக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்லும் பொழுது அந்த பதவிகளுக்கு அவர் அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் எந்த விக்கிரகத்திற்கு நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. இன்னைய இளைய தலைமுறைகளுக்கு பெரிய விக்கிரகம்னா செல்ஃபோன். செல்போனுக்கு அவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். 24 மணி நேரமும் செல்போனிலே, இன்ஸ்டாகிராமிலே, ஃபேஸ்புக்கிலே, வாட்ஸ்அப்பிலே, பலவிதமான சாட்டிங்கிலே இருந்து தங்களை அழித்து கொள்ளுகிறவர்கள் உண்டு. சீரியல், சினிமா என்று சொல்லி இப்படி பல விக்கிரகங்களுக்கும் மதுபானத்திற்கு சிலர் அடிமையாக இருக்கிறார்கள். சிலருக்கு அதுதான் விக்கிரகம். ஸ்மோக்கிங், புகவலிக்கு மயக்க மருந்துகள், போதைப் பொருட்களுக்கு சிலர் அடிமைகளாய் இருக்கிறார்கள். ஆனால் நாமோ கிறிஸ்துவின் அடிமைகளாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. நாம் யாருக்கு அடிமைகளாய் இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறோம். நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல. பாவம் என்று சொல்லப்படுகிற விக்கிரகத்திற்கு நாம் அடிமைகள் அல்ல. இந்த உலகத்தில் என்ன நமக்கு இருந்தாலும் அல்ல, அதற்கு நாம் அடிமைகள் அல்ல. அதை நாம் அடிமைப்படுத்தணும். நாம் அதை ஜெயிக்கணும். நாம் அதை ஓவர்டேக் பண்ணணும். நமக்கு எவ்வளோ ஆஸ்தி இருக்கட்டும், ஆஸ்தி நம்முடைய பாதங்களுக்கு கீழே தான். எவ்வளோ படிப்பு இருக்கட்டும், படிப்பு நம்ம தலைக்கு வரக்கூடாது, நம்முடைய பாதங்களுக்கு கீழே தான். வெள்ளியும் பொன்னோ எதுவோ எல்லாம் நம்முடைய பாதபீடத்திற்கு கீழே தான் இருக்கணும். நாம் அதை ஜெயிக்கணும். அது நம்மை ஆளக்கூடாது. அது நம்மை ரூலிங் செய்ய பாடில்லை. அது நம்மை வாழுறது. நாம் அதினை வாழணும். நாம் லோகத்தை வாழணும். லோகத்தில் உள்ளவைகளை வாழணும். பிரைஸ் தி லார்ட். அதை நாம் ஜெயிக்க அடக்கணும். அப்படி இந்த உலகத்தில் நாம் ஜெயம் பெற்று வாழும்போது கர்த்தர் அப்படிப்பட்டவர்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. உலகத்திற்கு அடிமையாகி விடாதீர்கள். உலக பாவத்திற்கு அடிமையாகி விடாதீர்கள். உலக மோகங்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள். உலக ஆடம்பரத்திற்கும் அந்தஸ்துக்கு அடிமையாகி விடாதீர்கள். அவைகள் எல்லாம் ஜெயித்து கிறிஸ்துவுக்கே அடிமையாயிருங்கள். கிறிஸ்துவுக்கு மாத்திரம் கீழ்ப்படிங்கள். இந்த உலகத்தில் வேற எதற்கு அடிமையாயிருந்து உங்கள் இருதயத்திலே அதற்கு இடம் கொடுத்து நிறைத்து அதற்கு மயங்கி விடாதிருங்கள். கிறிஸ்துவே உங்கள் இருதயங்களை பூரணமாய் நிரப்புவாராக.
அவர்கள் 3 பேரும் அதைத்தான் சொன்னார்கள். மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருந்தார்கள். ஆனால் இந்த விக்கிரகத்திற்கு முன்பதாக நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், விழமாட்டோம். இந்த விக்கிரகத்திற்கு நாங்கள் அடிமைப்பட மாட்டோம். நாங்கள் கிறிஸ்துவின் அடிமைகள், கர்த்தரின் அடிமைகள். அது சொன்ன போதுதான் பரலோகம் அதை கேட்டு உடனே அக்கினிக்குள்ளாக தேவகுமாரன், சன் ஆஃப் காட், மனுஷபுத்திரன், நம்முடைய தேவன் அங்கே ஆவியானவராய் இறங்கி வந்தார். பட்சிக்கிற அக்கினி. அவர்கள் காணாவிட்டாலும் அவர்களோடு கூட கர்த்தர் நடந்தார். ஏன்னா வெளியே வரும்போது அவங்க 3 பேர் தான் வந்தாங்க. அவர் அப்படியே மேலே போயிட்டார். பிரைஸ் தி லார்ட். அதை தொடர்ந்து தான் இன்றைக்கு ஒரே ஒரு தலைப்பு, அது தலைப்பை மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமாக வைத்தாலும் காரியம், சம்பவம், கருத்து, ஆசயம் ஒன்று மாத்திரம். இன்றைக்கும் கர்த்தர், ஆமே, நீ உண்மை உள்ள கிறிஸ்தவனாயிருந்தால், போனவன் நம்ம பார்த்தோம், கர்த்தருக்கு மாத்திரம் அடிமைப்படுகிற, கர்த்தருக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிற, இந்த உலகத்திற்கு அடிமைப்படாத, இந்த உலகத்தை ஜெயிக்கிற கிறிஸ்தவர்களாயிருந்தால் மகிமையின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. நீ உண்மையுள்ள ஒரு மனுஷியாய் கர்த்தரை ஆராதித்தால், நீ விஸ்வஸ்ததையுள்ள ஒரு വ്യക്തിയായി കർത്താവിനെ ആരാധിക്കുന്ന പൈതലായ വ്യക്തിയായി നീ ഇരുന്നാൽ അവൻ്റെ തേജസ് നിന്നോട് കൂടെ നിന്റെ പക്ഷത്ത് എപ്പോഴുമായിരിക്കും. உண்மையுள்ளவனுடைய பக்கத்திலே மகிமை உண்டாயிருக்கும். அதனால தான் நீ தலைப்பு பி ஃபெய்த்ஃபுல், க்ளோரி இஸ் இன் யுவர் சைடு. உண்மையாயிரு, மகிமை உன் பட்சத்தில். உண்மையாய் இருக்கிறவனோடு கூட கர்த்தருடைய மகிமை எப்பொழுதும் இருக்கும். மகிமையின் கர்த்தர் எப்பொழுதும் இருப்பார். விஸ்வஸ்தராய் இருக்கின்றவரோடு கூட கர்த்தாவிൻ്റെ തേജസ് അവരുടെ പക്ഷത്തായിരിക്കും. തേജസിൻ്റെ கர்த்தாவும் அவருடைய பட்சத்தாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் நமக்கு எப்போ நெருக்கம் வந்தாலும் ஜெயம் உண்டாயிருக்கும். 1-2 காரியங்களை நம்ம வேகமாக பார்க்கலாம். ஒரு வசனங்களை நாம் எடுத்து படிப்போம். அல்லேலூயா. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம், புறப்பாடு, எக்ஸடஸ் 16ஆம் அதிகாரம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல்ல ஒரு நெருக்கம் வருகிறது, போராட்டம் வருகிறது. வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லாமல் அவங்க பாடுபட்ட உடனே அங்கே மோசேக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள், பிறுபிறுக்குவான் ஆரம்பிக்க. நல்ல கவனிங்க. குறைவுகள் வரும் பொழுது நமக்கு எதிராக சில நேரங்களிலே சத்துருக்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்களே சத்துருக்களாய் எழும்பலாம். 16ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நம்ம ஒன்று 2:7-10. 16 யாத்திரை 16 2:7-10. அந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, 7ஆம் வசனம், விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார், நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். 10ஆம் வசனம், ஆரோன் இஸ்ரவேல் புத்திராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாய் திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்தில் காணப்பட்டது. അഹരോൻ ഇസ്രായേൽ മക്കളുടെ സർവ്വ സംഘത്തോടും സംസാരിക്കുമ്പോൾ അവർ മരുഭൂമിക്ക് നേരെ തിരിഞ്ഞു നോക്കി യഹോവയുടെ തേജസ് മേഘത്തിൽ വെളിപ്പെട്ടിരിക്കുന്നത് കണ്ട്. നല്ല കവനിങ്ങ. ഇங்கே மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் அந்த கர்த்தருடைய சபை ஜனங்கள் தான். ஆனால் சரியா ரட்சிக்கப்படலை. எகிப்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க, செங்கடெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க, ஆனால் சரியா ரட்சிக்கப்படலை. இப்போ அங்கே என்ன பிரச்சனை? அவர்களுக்கு வனாந்திரத்தில் தண்ணி இல்லை, இல்லைன்னா ஆகாரம் இல்லை, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, எங்களுக்கு நாங்கள் எகிப்து தேசத்தில் அப்படி சாப்பிட்டோம் இப்படி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாங்க. தண்ணி இல்லைனாலும் முறுமுறுக்கிறான், சாப்பாடு இல்லைனாலும் முறுமுறுக்கிறான், இறைச்சி இல்லைனாலும் முறுமுறுக்கிறான், எதுக்கெடுத்தாலும் பிறுபிறுப்பு முறுமுறுப்பு எல்லாம். உடனே சன்னி எதிராடி வந்தபோது கர்த்தர் மோசேக்கு பட்சத்திலே மகிமையாக இறங்கி வந்தார்.
மோசேக்கு விரோதமாய் ஜனங்கள் எல்லாரும் எழும்பின போது மோசேக்கு சப்போர்ட் பண்ணத்தக்கதாக, மோசேக்காக யுத்தம் பண்ணத்தக்கதாக கர்த்தருடைய மகிமை மோசேயின் பட்சத்து அங்கே வெளிப்பட்டது. நல்ல கவனிக்கணும். உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பலாம், சத்துருக்களே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நெருக்கங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரும், சத்துருக்கள் வரும், வைரிகள் உண்டாயிருக்கும், பிரச்சனைகள் உண்டாயிருக்கும். എന്നാൽ ഒന്നോർത്തു കൊള്ളുക, നീ വിശ്വസ്തതയായി ദൈവത്തെ കർത്താവിനെ ആരാധിക്കുമ്പോൾ ആ തേജസ് നിന്റെ പക്ഷത്ത് അപ്പം തന്നെ ഇറങ്ങി വന്ന് യുദ്ധം ചെയ്യും. പ്രൈസ് ദ ലോർഡ്. அல்லேலூயா. ஒரு நாளும் அவருடைய மகிமை உன்னை விட்டு கைவிட்டு விடாது வனாந்தரத்தில். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. நீங்கள் உண்மை உள்ள, அது எப்படி உண்மை உள்ளவராக இருக்கணும்னு சொன்னால், மோசே அந்த ஒரு வசனத்தை இப்போ முதல்ல நான் உங்களுக்கு வாசித்து காட்டிடுறேன். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது மோசேயை குறித்து. எண்ணாகமம் 12:7, சங்கியா புஸ்தகம், நம்பர்ஸ் 12:7. தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். എന്റെ ദാസനായ മോശയോ അങ്ങനെയല്ല, അവൻ എന്റെ ഗ്രഹത്തിലൊക്കെയും വിശ്വസ്തനാകുന്നു. நல்லா கவனிக்கணும். இந்த உண்மையுள்ள பிள்ளைகளா கர்த்தரை ஆராதிக்கணுங்க. உண்மைன்னு சொன்னால் நிறைய காரியங்களை நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஏகன விஸ்வஸ்தன்னு പറഞ്ഞ உடனே ஏகன நாம் குடும்பத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், ஜோலியில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், ஆலயத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உண்மைக்கு ஆப்போசிட் என்னது? இந்த மாறுபாடு, கபட பக்தின்னு சொல்லும் மலையாளத்தில், சோத்ரா, ஹிப்போக்ரைசி இங்கிலீஷில், மாயக்காரர்கள். அதாவது உண்மை உள்ளவர்கள் போல நடிச்சுக்கிட்டு கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டம் இன்னைக்கு நிறையா இருக்குது. ஆனால் நம்முடைய இருதயத்திலே உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உண்மையாகவே நம்முடைய தேவன் உண்மை உள்ள அழைத்தவர், நம்ம விழிச்சவன் விசுவஸ்தனான். நம்மை ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்கணும், நீங்கள் ஆத்மாவிலும் சத்தியத்திலும். பிரைஸ் த லார்ட். அப்போ உண்மை என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசி நாட்களிலும் கூட கர்த்தர் நியாய தீர்ப்பிலே 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்தவர்கள் எல்லாம் வரிசையாக நிறுத்திக்கிட்டு, நீங்கள் மத்தேயு 25, 21, 23 வீட்டில் போய் படித்து பாருங்கள். மத்தேயு 25 அதிகாரத்தில் 21, 23 இந்த வசனத்தை சொல்லுவார். நான் 5 தாலந்து வந்து சொல்லுவான், நான் வேற ஒரு 5 தாலந்து சம்பாதிச்சேன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, நன்மை എന്നാൽ ഉത്തമവും വിശ്വസ്തതയും ഉള്ള ദാസനെ എന്നാണ് വിളിക്കുന്നത്. യജമാനൻ നന്ന് നല്ലവനും വിശ്വസ്തനുമായ ദാസനെ. പ്രൈസ് ദി ലോർഡ്. അപ്പോൾ ഉണ്മയുള്ള മനുഷ്യൻ താൻ പരിപൂർണ ആശീർവാദങ്ങളെ பெறுவான். A faithful man will blessed abundantly. உண்மையுள்ள மனுஷர்களாக இருக்கணும். அதாவது மாய்மாலமாக கபட பக்தியாக நடிக்கக்கூடாது வந்து உட்கார்ந்துக்கிட்டு. பிரைஸ் த லார்ட். தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக இருக்கணும். உலகத்துக்கும் இடத்த கொடுத்து, பிசாசுக்கும் இடத்த கொடுத்துட்டு, பாவத்துக்கும் இடத்த கொடுத்துட்டு இயேசு எனக்கு வேணும் என்று சொல்ல முடியாது. நான் ஒரு ஆளுக்கு தான் அடிமையாக இருக்கலாம். ஒன்று உலகத்திற்கும் பிசாசுக்கும் அடிமையாக இருக்கணும், இல்லைன்னா இயேசுக்கு அடிமையாக இருக்கணும். யாரை பிரியப்படுத்த போகிறீர்கள்? அல்லேலூயா. 2 எஜமான்களுக்கு நாம் வேலைக்காரர்களாக இருக்க முடியாது. பிசாசுக்கு நாம் ஊழியக்காரனாக இருக்க முடியாது, தாசனாக இருக்க முடியாது. கர்த்தருக்கு நாம் தாசனாக இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று தான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். யார் அந்த எஜமானன்? யாரை நீங்கள் எஜமானனாய் தெரிந்து கொண்டீர்கள்? உங்களுக்கு நன்மை வேணும் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், எப்பொழுதும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களாக. மோசே அழைத்ததிலிருந்து அவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறினார். எகிப்தில் இருக்கும்போது அவர் தன்னுடைய சொந்த பலத்தில் அவர் ஒரு மனுஷனை அடித்து கொன்னார். ஆனால் கர்த்தர் திரும்ப 40 வருஷம் அவரை பரீட்சை பண்ணி திரும்ப கொண்டு வந்த போது முழுவதும் அவர் கர்த்தரையே சார்ந்து கொண்டார். ഈജിപ്തിൽ இருக்குമ്പോൾ മിസ്രൈമിൽ ഇരുന്നപ്പോൾ അവൻ ജഡത്തിലായിരുന്ന അവൻ്റെ പ്രവൃത്തികളൊക്കെയും തൻ്റെ സ്വന്തം ബലത്തിൽ ഞാൻ ഇസ്രായേലിനെ രക്ഷിക്കുമെന്നോർത്തുകൊണ്ട് യുദ്ധം ചെയ്തു.
பிரைஸ் த லார்ட். ஏன்னா 40 வருஷம் மறுபூமியில் கர்த்தாവ് அவனை மெனஞ்செடுத்து சோத்திரம் அவரை உருவாக்கி எடுத்தார். 40 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கர்த்தருக்கு உண்மை உள்ள மனுஷனாய் காணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நமக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க? எல்லா இடத்துலையும் உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கணும். என்ன சின்ன வேலை செஞ்சாலும் எப்படி வேலை செய்யணும்? வேலை செய்கிற ஸ்தலத்தில் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இப்போ மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் எப்படி இருந்தாரா? உண்மை உள்ளவனாயிருந்தார், உண்மை உள்ளவனாயிருந்தார். ஆகையினால மோசேக்கு விரோதமா ஜனங்கள் எழும்பும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய மகிமை அவருக்கு சப்போர்ட்டா அங்க வந்து நிற்கும். உடனே அங்கே என்ன நடந்தது? நீங்கள் இந்த 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே கர்த்தர் அங்கே மேகத்திலிருந்து அந்த மகிமையிலிருந்து அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் என்னத்தை கொடுப்பேன்? புசிக்க மன்னாவை கொடுப்பேன், புசிக்க இறைச்சி கொடுப்பேன் என்று சொல்லி அவருடைய மகிமை அங்கே இறங்கி வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களின் தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்தார். ஆமென். மோசேக்கும் அவர் ஒத்தாசையாக இருந்து அவர் மோசேக்கு சப்போர்ட்டாக இருந்து அவரையும் பாதுகாத்தார். அல்லேலூயா. அந்த 16ல் நம்ம படித்து பார்த்தா தெரியும் இல்லையா? யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் அங்கே இறங்கி வந்த மகிமை என்ன சொல்லுது? அடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாத்திராகமம் 16ல் கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. அப்போ கர்த்தர் பார்த்து சொல்கிறார், இப்படி பார்த்து இஸ்ரவேல் புத்திர பார்த்து சொல்கிறார், நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடிய காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய மகிமை அங்கே அவர்களை போஷிப்பதற்காக இறங்கி வந்தது. அவங்க முறுமுறுத்தது பிடிக்கல தான். ஆனால் மோசே என்கிற ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரன் அங்கே இருந்ததினால அந்த மோசேக்கு விரோதமாய் அவங்க எழுப்புறாங்களே, என் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் இவங்க போராடுறாங்களேன்னு சொல்லி கர்த்தர் மோசேக்கு ஒத்தாசையாகவும் இஸ்ரவேல் ஜனங்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறவராகவும் இறங்கி வந்தார். കർത്താവിൻ്റെ തേജസ് എവിടെ ഉണ്ടോ അവിടെ നിന്റെ ആവശ്യങ്ങളെല്ലാം അറിഞ്ഞിരിക്കുന്ന കർത്താവ് നിന്റെ ആവശ്യങ്ങളെ സമ്പൂർണ്ണമായി കൊടുത്ത് നിന്നെ തൃപ്തിയാക്കും. തേജസ് ഉള്ള സ്ഥലത്ത് ഒരിക്കലും ബുദ്ധിമുട്ടുണ്ടാകയില്ല, முட்டுண்டாகையில்ல. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகிமை இருக்கிற இடத்திலே ஒரு நாளும் குறைவு வராது. நீ உண்மையுள்ள பிள்ளையாய் இருந்தால் உனக்கு ஒத்தாசையாக உன் வருமானம் ஒருவேளை சம்பளம் குறையலாம், ஓவர் டைம் குறையலாம், அல்லது நீ எதிர்பார்க்காத செலவுகள் உன் வாழ்க்கையிலே வரலாம். ஆனால் தேவனுடைய மகிமை உன்னோடு கூட இருக்கும்போது சாயங்காலத்திலும் விடிய காலத்திலும் உன் தேவைகளை பூர்த்தி செய்கிற கர்த்தர் உன் அருகிலே இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை மறந்து விடாதிருப்பீர்களாக. அதை போல 1-2 இடத்தை மாத்திரம் நான் சொல்லி உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதுபோல் என்னாகும் 12ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பி கொள்வோமானால் அங்கே சொந்த குடும்பமே மோசேக்கு விரோதமாய் எழும்புகிறது. மோசேயினுடைய மூத்த சகோதரன் ஆரோனும் மூத்த சகோதரி மிரியாமும் அங்கே மோசேக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறார்கள். என்னாகமம், அதாவது சங்கீத புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே அவர்கள் உட்கார்ந்து பேசுகிறாங்க. யாருக்கு விரோதமாக பேசுகிறாங்க? மோசேக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அங்கே நீங்கள் 2ஆம் வசனம் 12:2 படிச்சிங்கன்னா தெரியும். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். யார் பேசினது? மிரியாமும் அகரோனும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அதை கேட்டார். യഹോവ മോശെ മുഖാന്തരം മാത്രമേ അരുൾ ചെയ്തിട്ടുള്ളവോ, ഞങ്ങൾ മുഖാന്തരവും അരുൾ ചെയ്തിട്ടില്ലയോ എന്ന് പറഞ്ഞു. യഹോവ അത് കേട്ടു. யாரு நல்லா கவனிங்க. ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு விரோதமா யாரு எங்க உட்கார்ந்து பேசினாலும் பேசட்டும். ஓ செவி மோசே இவங்க பேசினதை கேட்கல. மோசே இவங்களுக்கு விரோதம், மோசே மிரியாமும் ஆரோனும் உட்கார்ந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பேசினது யார் கேட்கல? அவர் வாட்டில் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் யார் கேட்டா? கலங்காதிருங்க.
உங்களுக்கு விரோதமாக நிறைய பேர் எங்கேயோ உட்காந்து உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக, உங்கள் காரியங்களுக்கு விரோதமாக, உங்கள் பிஸ்னஸுக்கு விரோதமாக, உங்கள் ஜாபுக்கு விரோதமாக, உங்கள் ப்ரொமோஷனுக்கு விரோதமாக, உங்களுடைய நன்மைக்கு விரோதமாக யாரோ உட்காந்து பேசலாம், யாரோ உட்காந்து சதி திட்டம் தீட்டலாம். உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ உண்மையுள்ள மகனாய் மகளாய் இருக்கும்போது கர்த்தர், மகிமையின் கர்த்தர் அதை கேட்டு உனக்காய் யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க, நான் நிறைய பேர் எனக்கு விரோதமாக சதி பண்ணுறதோ, ஊழியத்திற்கு விரோதமாக சதி பண்ணுறதோ, பல காரியங்கள் நடக்கலாம். உங்களுடைய காரியத்திலையும் அப்படித்தான். உங்களுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாக, உங்கள் எல்லைகளுக்கு விரோதமாக, ஆஸ்திகளுக்கு விரோதமாக, சம்பத்துக்கு விரோதமாக, ஜாபுக்கு விரோதமாக, ப்ரமோஷனுக்கு விரோதமாக, என்ன காரியம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் உட்காந்து பேசட்டும். ஆனால் நீங்கள் உண்மையுள்ள பிள்ளையாக இருக்கும் பொழுது யார் கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு விரோதமாக பேசுகிறத? கர்த்தர் கேட்குறார் மகனே. அந்த கர்த்தர் என்ன செஞ்சாராம்? இப்போ அதுதான் மெயின். அடுத்து 12 5 நம்ம படித்தா தெரியும். உடனே மோசே ஆரோனை மீரியாம் பார்த்து நீங்கள் ஆசரிப்பு கொடுத்து வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கர்த்தர் எதில் இறங்கி வர்றாராம்? கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அங்க பாருங்க, யெகோவா மேகஸ்தம்பத்தில் இறங்கி கூடார வாതിൽക്കൽ നിന്നു അഹരോനെയും മിരിയാമിനെയും വിളിച്ചു. ആമേൻ. അവർ ഇരുവരും അങ്ങോട്ട് ചെന്നു. സംഭവം മനസ്സിലാച്ചാ? சம்பவம் புரிஞ்சுதான்? நீ உனக்காக பேச வேண்டாம், உங்களுக்காக பேசுகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. நீ கூப்பிடுறியோ இல்லை, நீ கேட்குறியோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் பண்ணுகிற சதிகளையும், சத்துருக்களோ, சொந்தங்களோ, பெந்தங்களோ, அயல்வாசிகளோ, அவர்களோ இவர்களோ பேசிக்கொண்டு உங்களை சதிக்க, கெடுக்க, உங்களை அபகரிக்க, உங்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கிறவர்கள் பேசி கொண்டு இருக்கிற வார்த்தையை கர்த்தர் கேட்டார். கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டார். மேகத்தூணில் இறங்கி வந்தார் மோசைக்காக. அந்த மேகத்தூணு தான் என்னது? மகிமை. அந்த மேகத்தூணு தான் என்னதுங்க? மகிமை. மகிமை 3 விதத்தில் வெளிப்படும். திரும்ப திரும்ப மனசில் வச்சுக்கோங்க. அக்னியாய் தேவ மகிமை வெளிப்படும், மேகமாய் தேவ மகிமை என்ன செய்யும்? வெளிப்படும், பெரிய பிரகாசமாய், சூரிய பிரகாசமாய் தேவ மகிமை வெளிப்படும். அப்போ அக்னியில் இறங்கினார்னு சொன்னாலும் மகிமையில் இறங்கினார்னு தான் அர்த்தம். மேகத்தில் இறங்கினார்னாலும் மகிமையில் இறங்கினார்னு தான் அர்த்தம். பிரகாசம் உண்டாகி அங்கே கர்த்தர் இறங்கினாலும் மகிமையில் வெளிப்பட்டார்னு தான் அர்த்தம். அல்லேலூயா. சம்பவம் என்ன நடந்தது? மோசே ஒன்றும் செய்யலை. கர்த்தரே கேட்டார். அவர்கள் பேசினதை கர்த்தரே அவர்களை வர சொன்னார். கர்த்தரே மோசைக்காக வழக்காடினார், வாதாடினார். கர்த்தரே சிட்சித்தார். கர்த்தரே மோசைக்காக யுத்தம் பண்ணிவிட்டு போய்விட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை. காரணம் என்ன? மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கிலும் எப்படிப்பட்டவராயிருந்தார்? உண்மை உள்ள தேவனுடைய பிள்ளையாயிருந்தார். 30 லட்சம் ஜனங்களை நடத்தணும்னா எவ்வளவு அடிக்கடி கோபப்பட்டார். கண்டிப்பாக காரியமாக அவர் பட்ட கோபத்தினால் நிறையா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணுக்குட்டியை உண்டாக்கின போது பயங்கர கோபம் வந்துச்சு. கோபம் வந்து கற்பலைகளெல்லாம் போட்டு உடைச்சார். சொன்னார், அவன் பட்டயத்தை எடுத்து அவன் சொந்த சகோதரரெல்லாம் வெட்டி கொல்லுங்கன்னார். ஆனால் அவரை பற்றி சொல்லியிருக்கு. அதே 12ஆம் அதிகாரத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கும். அந்த 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 12:3 என்ன ஆகும்? 12:3 என்ன சொல்லியிருக்கு பாருங்க. மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் ஆமென் மிகுந்த அதிசௌமியனாயிருந்தும், சகல மனுஷரிலும் அதிசௌமியனாயிருந்தும். அப்படின்னா கோபமே இல்லாமல் இருக்கணும்லாம் அர்த்தம் கிடையாது. அவசியத்துக்கு ஊழியக்காரர் கோபம் வந்ததுன்னா சில நேரம் சில காரியங்களை போட்டு அவன் ஒட்டக்கிறான். இன்னொரு இடத்துலையும் அவருக்கு கோபம் வந்தது, பயங்கரமாக கோபம் ஜொலிச்சது. எங்கே தெரியுமா? தாத்தான், அபிராம், கோராகனுடைய கூட்டம் எல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்பின போது மோசே மிகவும் கோபம் கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார். கர்த்தாவே, இந்த மனுஷர்களுடைய ஒரு கழுதையாவது நான் அபகரிச்சதில்லை. இவர்களுடைய ஜெபத்தை, பிரார்த்தனையை நீர் அங்கீகரிக்காதிருப்பீராக. சாந்த குணம்னா கோபமே வராதவன்னு கிடையாது.
பாவத்திற்கு விரோதமா எங்க தப்பு நடக்குதோ கண்டிப்பா அவனுக்கு என்ன வரும்? ஆமென். பாவம் உண்டாகும் பொழுது, தவறு காணும் பொழுது அங்கே அவனுக்கு கோபம் வந்தது. ஆனா 35 லட்சம் ஜனங்களை நடத்துறதுக்கு அவருக்கு என்ன இருந்துச்சு? சாந்த குணம் இருந்தது, பொறுமை இருந்தது. உங்க வீட்டில் 2 பெத்து வச்சிருப்பீங்க, சமாளிக்க முடியுதா? எத்தனை இருக்கு உங்க வீட்டில் கூடி போனா? 2 இருக்கும், நண்டு மாதிரி. ஒன்றை வச்சுக்கிட்டே என்ன செய்ய முடியல. 2வது பெத்துக்குன்னா ஐயோ எனக்கு வேண்டான்ட்டு ஓடுற ஆட்களா இருக்காளுங்க. அப்படிங்கும்போது உங்களை மாதிரி இந்த ஒரு குடும்பத்தை மாதிரி ஒரு 150 குடும்பம் இருந்துச்சுன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அதே இது 30 லட்சம் இருக்கும்போது மோசேக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்பா, அவ்வளத்தையும் கொண்டு போகிறது கொஞ்சம் பொறுமை இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, சாந்த குணம் இல்லை. அதனால தான் எல்லா நேரத்துலையுமே உங்கள்கிட்ட நம்ம சாந்த குணமாக நடந்துக்கிட முடியாது. பாவம் செஞ்சால் கூப்பிட்டு கண்டிக்க தான் செய்யணும். கண்டிக்கும் போது சிலருக்கு பிடிக்கல, போயிடுறாங்க, அவ்வளோதான். நீ இதை செய்யாதடா, நீ இதை செய்யாதடி, இதை சொல்லாது, இங்கே போகாத, இதை பார்க்காத, இதை செய்யாத. ஏன் 6 அன்னைக்கு வரல, 4 வாரம் வரலனாலும் கேட்காம இருந்தால் பிரச்சனை கிடையாது. 6 மாதம் 6 அன்னைக்கு வரலனாலும் கேட்கக்கூடாது. என்ன தப்பு பண்ணாலும் கேட்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாவத்திற்கு விரோதமாய் போராடி கோபப்படும் போது அதற்கு பேர் தேவன் கோபமாய் எடுத்துக்கொள்ளுவதில்லை. ஏன்னா சில காரியங்களை கடிந்து கொண்டு தான் எச்சரித்து தான் நடத்த வேண்டிய அவசியம் உண்டு. அப்போ இங்கே நல்லா கவனிங்க. மோசே பூமியில் எங்கும் சாந்த குணமுள்ளவராயும் இருந்தார், அதிசௌமியனாயிருந்தார். அதை விட முக்கியமாய் அவர் உண்மை உள்ளவராயிருந்தார், விஸ்வஸ்தனாயிருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்து யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால அதுக்கப்புறம் இன்னொரு இடத்தை நீங்கள் வேகமாக ஒரு 2 இடத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் ஒன்று திருப்பினீங்கன்னா தெரியும். அங்கே கர்த்தர் ஒரு 10 பேரை மோசே வேவு பார்க்க, மலையாளத்தில் ஒற்று நோக்குவான பறஞ்சு கனான் தேசத்தை ஸ்பையிங் த லேண்ட் ஒற்று நோக்குவான் ஆயிட்டு 10 பேரை பறஞ்சு. அதில் 8 பேர் திரும்பி என்ன சொன்னானுங்க? துர்ச்செய்தியை சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? ஆமாம், சொல்லி அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாகி அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாத்தான், கோராகுக்கு பிறந்த தாத்தான், அபிராமி, இப்படிப்பட்ட கொஞ்சம் பேர் எல்லாம் ஒன்றா எழும்பி நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், எகிப்திற்கு திரும்பி போவோம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் கிளப்பி விட்டானுங்க. காலை போய் யோசுவா மாத்திரம் மோசைக்கு பக்கத்தில் இருந்து, பயப்படாதீங்க, நம்ம கண்டிப்பாக போவோம், தேசத்தை நமக்கு கர்த்தர் தருவார், அந்த ஜனங்கள் நமக்கு இறையாவார்கள்லாம் சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் திடீர்னு பார்த்தா இவங்கெல்லாம் கல்லெறிஞ்சு கொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க மோசேய. அப்போ அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன நடக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 14ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவியின் புத்திரராக உன்னுடைய எல்லா சகோதரரையும் சேர பண்ணினதா உங்களுக்கு அற்ப காரியமே. இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ, அவங்களுக்கு ஆரோன்கிட்ட இருக்கிற அந்த பதவியை புடுங்கணும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் 19ஆம் வசனத்தை நம்ம இப்போ வாசிக்கலாம். 14:19 அங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா, அவர்களுக்கு விரோதமாய் கோராகு சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது நல்லா பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் 19 மாத்திரம். കോരാഹ് അവർക്ക് വിരോധമായി സർവ്വസഭയെയും സമാഗമന കൂടാരത്തിന്റെ വാതിൽ കൂട്ടി വരുത്തി. അപ്പോൾ യഹോവയുടെ തേജസ് സർവ്വസഭയ്ക്കും പ്രത്യക്ഷമായി. நல்லா கவனிங்க. உங்களுக்கு விரோதமா என்ன கூட்டம் வேணாலும் கூடட்டும், குடும்பத்தில் கூட்டம் கூடட்டும், இல்லைன்னா எஸ்டேட்ல கூட்டம் கூடட்டும், எங்க வேணாலும், வேலை ஸ்தலத்தில் உனக்கு விரோதமா பெரிய கூட்டம் எழும்பட்டும், ஊழியத்தில் நமக்கு விரோதமாய் சத்துருக்களின் கூட்டம் எழும்பட்டும், நாம் மாத்திரம் உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு முன்பாய் ஓடும்போது நிச்சயமாக உடனே எங்க மகிமை இறங்கும். எதுக்கு மகிமை இறங்கிச்சு? மோசைக்காக யுத்தம் பண்ணுவதற்காக அந்த மகிமை இறங்கி சொல்லுது. என்ன சொல்றாரு? நீ கொஞ்சம் என்னை விட்டுரு, நான் இவங்களெல்லாம் நிர்மூலமாக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர், அப்பமா
கர்த்தர் சொல்ற, கர்த்தர்கிட்ட இவன் மன்றாடுறான், ஆண்டவரே அவர்களை அழித்து விடாதிருப்பீராக, ஒரு முறை கூட மன்னிப்பீராக என்று சொன்னபடி, அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே அவர்களை மன்னித்தேன். 12 சொல்வாரு, அவர்களை நிர்மூலமாக்கிட்டு உன்னை நான் அவர்களை விட பெரிய ஜாதியாய் உன்னை நான் மாற்றுவேன் பாரு. இல்லை இல்லை ஆண்டவரே, வேண்டாம் வேண்டாம். நல்ல கவனிங்க, நான் அந்த பாயிண்ட்டுக்கு போனால் உங்களுக்கு உள்ளது மறந்துடும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் எவ்வளவு பெரிய கூட்டம் உங்களுக்கு விரோதமாக கூடுனாலும் உங்களுக்காக தெய்வ மகிமை அங்கே இறங்கி மகிமையின் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை நன்றியோடு சோத்தரிப்போமா? உங்களுக்குள்ளதை அபகரிக்க, ஆரோனுக்குள்ளதை மோசைக்குள்ளதையும் அபகரிக்க நினைத்தார்கள் அவர்கள். ஒருவேளை உங்களுக்குரிய பதவியை யாரோ அபகரிக்க நினைக்கலாம், உங்களுக்குரிய சொத்தை அபகரிக்க நினைக்கலாம், உங்களுக்குரிய ப்ரொமோஷனை அபகரிக்க நினைக்கலாம், உங்கள் இடத்தை அபகரிக்க நினைக்கலாம். அபகரிக்க நினைக்கும் பொழுதெல்லாம் உண்மை உள்ளவர்களின் பட்சத்திலே கர்த்தர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! உண்மை உள்ளவர்களின் பட்சத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். உண்மை உள்ளவர்களின் பட்சத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அவர் யுத்தம் பண்ணுகிறவராய் நமக்காக அவர் இறங்கி வருகிறார். இன்னொரு இடத்துல அப்படியே நீங்கள் வேகமாக பார்த்தீங்கன்னா தெரியும். என்னாகமம் 16ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பினீங்கன்னா அங்கேயும் ஒரு கூட்டம், திரும்பவும் ஒரு கூட்டம் எழும்புது. கோராகனுடைய கூட்டம் திரும்பவும் அங்கே எழும்புகிறத பார்க்கிறோம். எழும்பி அதுதான் இப்போ படித்தோம்ல, 16-19 தான் படித்தோம். பிரைஸ் த லார்ட். அது போக இப்போ 16 41 42 கூட ஒன்று படிக்கலாம். பிரைஸ் த லார்ட். மறுநாளிலே இஸ்ரவேலின் புத்திரர் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக, பாருங்க, திரும்பவும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய், ஐயோ எவ்வளவு போராட்டத்தை இவர் சகிச்சிருக்கிறாருங்க. ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொண்டு போட்டீர்கள் என்று சொன்னார்கள். அப்ப என்ன நடந்துச்சான்னு தெரியுமா? அதில் இப்போ 42 நம்ம படிப்போம். சபையார் மோசைக்கு ஆரோனும் கூடி ஆசரிப்பு கூட நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது, கர்த்தரின் மகிமை அங்கே காணப்பட்டது. ஹல்லேலூயா! പിറ്റേ നാൾ ഇസ്രായേൽ മക്കൾ സഭയെല്ലാം മോശയ്ക്കും അഹരോനും വിരോധമായി പിറുപിറുത്തു. നിങ്ങൾ യഹോവയുടെ ജനത്തെ കൊന്നുകളഞ്ഞു എന്ന് പറഞ്ഞു. ഇങ്ങനെ മോശയ്ക്കും ആരോനും വിരോധമായി സഭ കൂടിയപ്പോൾ അവർ സമാഗമന കൂടാരത്തിന്റെ നേരെ നോക്കി, മേഘം അതിനെ മൂടി, യഹോവയുടെ തേജസ്സും പ്രത്യക്ഷമായിരിക്കുന്നത് കണ്ടു. நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவம்லாம் அங்கே நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. மோசைக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா! எத்தனை இடத்துல நீங்கள் அங்கே யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துலையும் சரி, என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துலையும், என்னாகமம் 14:10 நம்ம அந்த வசனத்தை கொஞ்சம் விட்டுட்டோம். என்னாகமம் 14:10 ஒன்று படித்து பார்த்தா தெரியும். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார்கள் எல்லாரும் சொன்னார்களாம். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. எப்பொழுதெல்லாம் உன்னை கல்லெறியணும்னு நினைக்கிறாங்களோ, எப்பொழுதெல்லாம் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்குரிய நன்மைகளை அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை நிர்மூலமாக்கணும்னு நினைக்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாகவும் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறவர்களாகவும் காணப்படுகிறார்களோ, பொருளாசை இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்களோ, அவர்களுக்காக கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கும். முதல்ல அவர் உண்மை உள்ளவர்னு சொன்னேன். ரெண்டாவது அவர் സാന്ത ഗുണമുള്ളവർ, അതിസൗമ്യൻ എന്ന് ഞാൻ പറഞ്ഞു. ആദ്യം വിശ്വസ്തൻ എന്ന് പറഞ്ഞു. അടുത്ത ഒരു കാര്യം കൂടെ നമ്മൾ വായിക്കാം. അവൻ എങ്ങനെ ഉള്ളവനായിരുന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. സംഖ്യാപുസ്തകം 16:15, எண்ணாகமம் 16:15 சொல்லுது. அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் தெரியுமா? யாருடைய பொருளையும் எடுக்காத, பொருளாசைக்கு அடிமைப்படாதவனாய், அதாவது பொருளாசை என்கிற விக்கிரகத்திற்கு அடிமைப்படாதவனாய் இருந்தார். இந்த 16 தான் அவர்கள் எல்லாரும் இவருக்கு விரோதமாக எழுப்பி அவருடைய அந்த ஆசாரியனுடைய பதவியை அபகரிக்க நினைக்கும் பொழுது தான் அவருக்கு அப்பொழுது மோசைக்கு என்ன வந்துச்சான்?
கடும் கோபம் உண்டது. அவன் கர்த்தரை நோக்கி, அவர்கள் செலுத்தும் காணிக்கை அங்கீகரியாதிருப்பீராக, நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்கள் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பும் செய்யவில்லை என்றான். Praise the Lord. അപ്പോൾ മോശെ ഏറ്റവും കോപിച്ച് അവൻ യഹോവയോട്, അവരുടെ വഴിപാടുകൾ കടാക്ഷിക്കരുത്, ഞാൻ അവരുടെ പക്കൽ നിന്ന് ഒരു കഴുതയെ പോലും വാങ്ങിയിട്ടില്ല, അവരിൽ ഒരുത്തനോടും ഒരു ദോഷവും ചെയ്തില്ല എന്ന് പറഞ്ഞു. நல்லா கவனிக்கணும். ஒரு கழுதையை கூட நான் எடுக்கல அப்படின்னு அர்த்தம் என்ன? 30 லட்சம் ஜனங்களுக்கு அவர் பாஸ்டராக இருந்தால் கூட ஒருத்தனுடைய பொருளையும் அவர் போய் வாலண்டியராக என்ன செய்யல, அபகரிக்கல. அதாவது பொருளாசை இல்லாத மோசையாக இருந்தார். அல்லேலூயா. பொருளாசை இல்லாத மோசை, திரவியாக்கிரகம் இல்லாத, திரவிയാഗ്രഹിയായി ഇല്ലാത്ത മോശയായിരുന്നു, വിശ്വസ്തനായിരുന്നു, അതിസൗമ്യനായിരുന്നു. 3 വാക്ക്. അവൻ திரவியாഗ്രഹിയല്ല, அவன் அதிசௌமியனாണ്, அவன் விசுவஸ்தனான. அவர் பொருளாசை இல்லாதவராய் இருந்தார். ஊழியத்திற்கு பொருள் தேவைதான், பணம் தேவைதான். ஆனால் அது அதற்கு நான் அடிமைப்பட்டு அதை நான் கையாடல் பண்ண நினைப்பேனானால் கர்த்தர் என்னோடு கூட இருக்க மாட்டார். அல்லேலூயா. எனக்கு கொடுப்பதெல்லாம் என்னுடைய தேவைக்கு நம்ம கொஞ்சம் எடுக்கத்தான் செய்யணும், ஆனால் அதற்கு நான் அடிமையாக இருக்கக்கூடாது. அனைத்தும் ஊழியத்திற்காக அது செலவு பண்ணப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்படி சேர்த்து வைக்கிறதுனால தான் இந்த சின்ன சபையை வச்சாலும் கர்த்தர் லட்சக்கணக்கான தேவைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கொடுத்தாலும் அத்தனை செலவு போக அங்கே சேர்த்து வைக்கப்படுகிறது. என்னுடைய செலவு என்பது மாதம் ஒரு 3000-4000 கூட இருக்காது. ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாருடையதும் எனக்கு தேவையில்லை, ஆனால் ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு தேவைப்படுகிறது காணிக்கைகள். பிரைஸ் தி லார்ட். ஆலயம் கட்டுவதற்கு தேவைதான். ஆனால் என்னுடைய சொந்த ஆடம்பரத்தை பெருக்கிக் கொள்ளுவதற்கு நான் அதை ஒரு கள்ளத்தனமாக எழுதி எடுப்பேன், ஆனால் கர்த்தருடைய மகிமை என்னோடு இருக்காது. அதுபோல நீங்களும் உங்களுடைய காரியத்திலே தேவனுக்கு முன்பதாக பொருளாசை இல்லாதவர்களாக இருக்கணும். அதாவது சிலருக்கெல்லாம் காணிக்க கொடுக்கணும்னு அப்படியே இருதயம் கடிக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன, ஒரு 500 ரூபா கொடுக்கணுன்னாலே இருதயத்தில் பயங்கரமாக ஒரு கடி இருக்கும். 500 ரூபா கொடுக்குவா, ஒரு 300 ரூபா குடுறி போதும், ஒரு 200 ரூபா குடுறி போதும். அது எதை காட்டுகிறது தெரியுமா? அவங்களுக்கு இருக்கிற பொருளாசையை காட்டுகிறது. 500 ரூபா கொடுக்குவா, ஆனால் ஆஸ்பத்திரி கொண்டு போய் 5000 ஆச்சு பிள்ளைக்குன்னா அதை பெருமையாக வேற சொல்லிக்குவாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு என் பயங்கர இருமலும் காய்ச்சலுமா இருந்தது, அடிமாலி கொண்டு போனேன் 5000 ரூபா போச்சு, அது ரொம்ப பெருமையாக பேசிக்கிடுவாங்க. ஆஸ்பத்திரி செலவையும் பல செலவு, ஒரு வண்டி இருந்ததுன்னா வண்டிக்கு ஒரு 10,000 ரூபா செலவு வரும், அதை ரொம்ப பெருமையாக பேசிக்கிடுவாங்க. வண்டிக்கு 10,000 ரூபா செலவு பண்ணிட்டேன், சர்வீஸ் பண்ணேன், டயர் வாங்கினேன், அது வாங்கினேன். ஆனால் கர்த்தருக்கு எடுத்த விஷயத்தில் ஒரு 500 அது ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுக்கும்போது பிசாசு சொல்லுவான், இவ்வளவு கொடுக்குறியா, அதுதான் உன்னுடைய பொருளாசையை குறிக்கும். ரோட்டில் போடுறதையும், ஆஸ்பத்திரியில் போடுறதையும், ஒர்க் ஷாப்பில் போடுறதையும் போல கண்ட இடங்கள்லையும் போடுறதையும் பிசாசு ஒன்றும் பெருசாக காட்ட மாட்டான். ஆனால் கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில் நீ எதையோ ஒன்று செய்கிறத பெருசாக காட்டுவான். அப்போ பொருளாசை என்பது ஊழியக்காரனிடத்திலும் இருக்கக்கூடாது. பொருளாசை என்பது விசுவாசிகளுடைய இருதயத்திலும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ராயனுடையது ராயனும், தேவனுடையது தேவனுக்குமாய் நாம் செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்மளால் நம்ம நிறைய கொடுக்கணும் இல்லைல்ல, எந்ததையாவது மன உற்சாகமாக கொடுக்கணும். நீ 10ல் 1 தசம வாங்கிடுன்னா நான் சொல்லவே மாட்டேன். உன் வருமானம் நிறைய உனக்கு நெருக்கம் இருக்கலாம், நீ சத்தியமாக தசம வாங்க கொடுக்கணும், இல்லை கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார்னு நான் சொல்லவே மாட்டேன். நீ கொடுக்கலனாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கொடுத்தால் தேவனுடைய இருதயத்திலே நீ சந்தோஷத்தை உண்டாக்குகிறாய், கனம் பண்ணுகிறாய். ஏன்னா நீதிமொழிகளில் 3:10 நினைக்கிறவன் விளைவின் எல்லா முதல் பலன்களும் கர்த்தரை கனம் பண்ணு, அவ்வளோதான். அது எவ்வளவோ அது உனக்குரியது. ஆனால் அதையும் பிசினித்தனமாய் கூடாதபடி உன்னால் இயன்ற அளவுக்கு நீ கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 10ல் 1 எனக்கு கொடுக்க முடியாவிட்டாலும் முடிந்ததை உற்சாகமாய் கொடுக்கிற கிருபை எனக்கு தருவாராக.
திரும்பவும் சொல்லுகிறேன், பொருளாசை என்பது சாத்தான் நமக்கு ஊழியத்தில் மட்டும்தான் காட்டுவான். ஆஸ்பத்திரி செலவில் காட்ட மாட்டான், ஒர்க் ஷாப் செலவில் காட்ட மாட்டான், போலீஸில் கோர்ட்டு செலவுகள் எல்லாம் காட்ட மாட்டான். அதெல்லாம் பெரிய செலவாக இருக்கும் ஆனால் சொல்ல மாட்டான். 10,000 20,000 கொண்டு போய் வக்கீலுக்கு அட்வொகேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு வர்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்ல மாட்டான். ஆனால் ஒரு கொஞ்சம் போல் ஒரு 500 ரூபாய் கொண்டு கொடுக்க போகும்போது சாத்தான் சொல்லுவான், இவ்வளவு கொடுக்குறியா, ஒரு 200 குறைச்சிக்கு பாரு. நம்முடைய வாழ்க்கையில் மோசே சொல்லிட்டார், 30 லட்சம் பேர் காணிக்க கொடுக்குறாங்க ஆண்டவரே, அவங்கள ஒரு கழுதையை கூட எனக்கு சொந்தமாக நான் எடுக்கலை, உங்களுடைய ஊழியத்திற்கு தான் எல்லாத்தையும் போட்டிருக்கிறேன், ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு தான் போட்டிருக்கிறேன், நான் எடுக்கலை. அப்போ அவர்கிட்ட என்ன இல்லை? சபை மக்களுடைய காணிக்கைகளை திருடி அனுபவிக்கிற ஒரு கழுதையை கூட அவர் எடுத்து அனுபவிப்பதற்கு அவர் என்ன செய்யலை. ஆனால் அவருக்கு அவசியத்திற்கு கண்டிப்பாக எடுத்துப்பார். குடும்பத்திற்கு அவரிடத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வருகிற பங்கு அவருக்கும் ஆரோனுக்கும் லேவியருக்கும் கொடுக்கப்பட்டது. அது அவர்கள் போஷிப்பதற்கு. ஏன்னா வேலையால் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவனுக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் வருகிற காணிக்கையினால் அவர்களுக்கு பிழைப்பு உண்டாக வேண்டும் என்பதாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது திரும்பவும் சொல்லி முடிக்கிறேன், கர்த்தருடைய மகிமை உன்னை விட்டு மாறாமல் இருக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவர் நீ காணாவிட்டாலும் அவர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. நீ உண்மையாய் இருந்து நீ கர்த்தருடைய சமூகத்திலே, தேவனுடைய சமூகத்திலே நீ சாந்த குணமுள்ளவனாய் இருந்து, தேவனுடைய சமூகத்திலே நீ உண்மை உள்ளவனாய் இருந்து, பாவத்திற்கு விரோதமாக நமக்கு கண்டிப்பாக கோபம் வரத்தான் செய்யும். பாவத்துக்கு விரோதமாக கண்டிப்பாக என்ன வரணும்? கொஞ்சம் கோபம் வரத்தாஞ்சி. பாவத்தை நம்ம கடிஞ்சு கொள்ளு தான் ஆகணும். பாவம் செய்யும் போது சாந்த குணம் செய்யுமா, யார் கூட அது போறியா போம்மா, தண்ணி அடிக்கிறியா அடிமா, கஞ்சா அடிக்கிறியா அடிப்பா, சாந்த குணத்தோடு உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. பிரைஸ் த லார்ட். ஆகையினால் நீ ஆராதனைக்கு வரலையா, எத்தனை வருஷம் வரலனாலும் பரவாயில்ல மகனே, நீ நல்லா இரு அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிரைஸ் த லார்ட். அப்போது 3 காரியம் மோசே இடத்தில் இருந்தது. அவர் உண்மை உள்ளவராக இருந்தார், அவர் கர்த்தருக்கு அடுத்த விஷயத்திலே சாந்த குணம் உள்ளவராயிருந்தார், சபையை கானானுக்கு நடத்துவதிலே. 3வது அவர் பொருளாசை இல்லாதவராயிருந்தார், அவருடைய அவசியத்திற்கு மாத்திரம் எடுத்து கொண்டவராயிருந்தார். ஒரு கழுதையை கூட அனாவசியமாய் அவர் எடுத்து அனுபவிக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக இருந்து உங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்கள் குடும்பத்திலிருந்து எழும்பலாம், தேசத்திலிருந்து எழும்பலாம், சபையிலிருந்து எழும்பலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்திலிருந்து எழும்பலாம், சுற்றிலும் எழும்பலாம். ஆனால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது உங்களுக்காக கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். மற்றருடைய மகிமை இறங்கிட்டுன்னா அங்கே சத்துருக்களுடைய சாப்டர் க்ளோஸ். உனக்காக அவர் யுத்தம் பண்ணாமல் திரும்பி போக மாட்டார், உனக்காக ஜெயம் கொடுக்காம அவர் திரும்பி போக மாட்டார். அங்கே வேலையை முடிச்சுட்டு தான் அவர் திரும்பி போவார். அங்கே துன்மார்க்கர்களுக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு தான் திரும்ப போவார். உனக்கு தேவைகளை தரணும்னா தந்துட்டு தான் திரும்ப போவார். அவர் மகிமை இறங்கிருச்சுன்னா உன் வீட்டில் நடக்க வேண்டிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக நடக்கும். உனக்கு தேவையான அப்பம் கொடுக்கப்படும், உனக்கு தேவையான இறைச்சி கொடுக்கப்படும். அதை அழுது கேட்கக்கூடாது, இச்சிச்சு கேட்கக்கூடாது. தேவையை கர்த்தரிடத்தில் கேட்கலாம், ஆனால் இது இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடாது. அவர்கள் எப்படி கேட்டாங்க? இச்சித்து கேட்டார்கள். they lusted, they did lust. இச்சையோட கேட்டாங்க. இறைச்சி இல்லைன்னா நான் சாப்பிட முடியாது, கருவாடு இல்லைன்னா நான் சாப்பிட முடியாது, மீன் பொரிக்கலைன்னா நான் சாப்பிட முடியாது. அது இச்சித்து கேட்பது. ஆனால் தேவைகளை கேட்டால் கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆவசியங்களை அவன் கொடுக்கும், தீர்ச்சியாயும் நம்முடைய ஆவசியங்களை அவன் அளந்து கொடுக்கிற கர்த்தாவான. நமக்கு எந்தக்க வேணும், தின்மானும் குடிப்பானும் உடுப்பானும் கிடப்பான், நமக்கு எந்தக்க வேணும் அதெல்லாம் அவன் கொடுக்குவான், மதியாய தெய்வமான. பிரைஸ் த லார்ட். ஆவசியங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கின்ற தெய்வம் நம்மளுக்கு பாடணுண்டில்லை. நம்முடைய ஆவசியங்கள், உங்களுக்கு ஒரு வீடு வேணும், உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கணும், அவங்க பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும், இல்லை பையங்களாக இருந்தால் அவங்களுடைய தேவைகளை சம்பாதிக்கணும், எல்லாம் வேணும். உங்களுக்கு ஒரு வாகனம் வேணும், நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் உங்களோட 3 கேரக்டர் வேணும். பொருளாசை இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு அடுத்த விஷயத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், சாந்த குணம் உள்ளவர்களாக இருந்து
கானானுக்கு வழிநடத்த அநேகரை வழிநடத்த படிக்கணும். அல்லேலூயா. இப்படி இருந்து பாருங்க. முதல் காரியத்தை அடுத்து கடந்த செய்தியோட சேர்த்து சொல்லி முடிக்கிறேன். இந்த உலகத்திற்கோ உலகத்தில் உள்ளவைகளுக்கோ விக்கிரகங்களுக்கோ பாவங்களுக்கோ அடிமைப்படாதிருங்கள். கர்த்தருக்கு மாத்திரம் உங்களை சரீரத்தை அடிமைகளாய் ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எதுக்கும் பொண்ணுக்கோ பொருளுக்கோ மதுபானத்திற்கோ பீடிக்கோ சிகரெட்டுக்கோ உபச்சாரத்திற்கோ வேசித்தனத்திற்கோ ஆஸ்திக்கோ ஜாதிக்கோ அடிமைப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. நாம் கிறிஸ்துவை மாத்திரம் இருதயத்தில் தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த உலகம் ஒன்றும் உங்களை ஜெயிக்கக்கூடாது. லோகத்தில் உள்ள ஆஸ்தியோ சம்பத்தோ மோகங்களோ நம்மளை ஜெயிக்கக்கூடாது. கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் அவைகளை ஜெயிச்சடக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுபோல இன்னைக்கு மோசேயின் இடத்தில் காணப்பட்ட சுபாவங்கள் நம்மிடத்தில் காணப்படணும். அப்போ கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவருடைய மகிமை நம்மோடு இருக்கும். அவர் கர்த்தரும் கர்த்தருடைய மகிமையும் எங்கே இறங்குகிறதோ அங்கே அவர் வேலையை முடிக்காமல் கடந்து போக மாட்டார். உனக்கு செய்ய வேண்டிய யுத்தத்தை செய்திருப்பார். கொடுக்க வேண்டிய நன்மையை கொடுத்திருப்பார். அல்லேலூயா. கொடுக்க வேண்டிய ஜெயத்தை கொடுத்திருப்பார். நடத்த வேண்டிய யுத்தத்தை நடத்துவார். ஆமென். உனக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை அவர் கொடுப்பார். நிச்சயமாகவே இந்த தேசத்திலே ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை உயர்த்தி உன் குடும்பத்தை உயர்த்தி உன்னை உயர்ந்த மகிமையிலே அவர் வைத்து உன்னை மகிமைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய மகிமை உங்கள் பட்சத்தில் உண்டு. உங்கள் பட்சம் அது காணப்படும். நீங்கள் உண்மையாயிருப்பீர்களாக விஸ்வஸ்தராயிருக்கா யெகோவாவுடைய தேஜஸ் നിങ്ങളുടെ പക്ഷത്തായിരിക്കും. Be faithful. His glory is in your side always. அல்லேலூயா. அந்த மகிமை உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.